மாண்பு அமைச்சர் அறிவிப்புகள் வெளியிடுறீங்களா? அறிவிப்பு பேரவை சொல்லுங்க. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், நீங்க அறிவிப்புகளை வெளியிடலாம். அறிவிப்புகள். சிப்காட் தொழில் பூங்காக்களில் இயங்கும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பான தங்குமிட வசதி தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் இரண்டாம் கட்டமாக 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதி மற்றும் கட்டிடம் 130 கோடி திட்ட மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் கட்டப்படும். சிப்காட் தொழில் பூங்காக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போதுள்ள சிப்காட் தொழில் பூங்காக்கள் சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில் பூங்காக்களாக மேம்படுத்தப்படும். மேலும் பணியாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் அமைக்கப்படும். உலகளாவிய போட்டி சூழலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில் உடனடியாக தங்களது தொழில் நிறுவன செயல்பாட்டினை துவக்கிட ஏதுவாக கங்கை கொண்டான் மற்றும் தூத்துக்குடி சிப்காட் தொழில் பூங்காக்களில் 224 கோடி திட்ட மதிப்பீட்டில் பொது மற்றும் அமைச்சர் முக்கிய அறிவிப்புகளாக நீங்கள் கருதுகின்ற ஒரு 5-6 அறிவிப்புகளை மட்டும் நீங்கள் வெளியிடலாம். புதிய அறிவிப்புகளாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சிப்காட் தொழில் பூங்காக்களில் தொழில் நிறுவனங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்வதில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட மனைகள் விவரம் மற்றும் ஒதுக்கீட்டிற்கு தயாராக உள்ள காலி மனை விவரம், அதே போன்று புதியதாக உருவாகி வரும் தொழில் பூங்காக்களின் ஒதுக்கீட்டிற்கான காலி மனை விவரம் ஆகிய அனைத்தும் டிஜிட்டல் முறையில் கொண்டு வரப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்யும் வகையிலும் தொழில் மனைகளை எளிதாக அடையாளம் கண்டறிந்து பூங்காவின் அமைப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் தெளிவான புரிதலை முதலீட்டாளர்களுக்கு வழங்க ஒரு முப்பரிமாண காட்சிப்படுத்தலை உருவாக்கும் வகையிலும் ஒரு விரிவான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தப்படும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு இருக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு இருக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நடைபெற்று இருக்க இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு சிப்காட் தொழில் பூங்காக்களில் பாதுகாப்பு இணைக்கப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பினை வலுப்படுத்தும் வகையில் மொபைல் செயலி மற்றும் இணையதளத்துடன் கூடிய டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்பு செயல்படுத்தப்படும். இதனால் ஆக்சிடென்ட் கம்மியாகிறது நம்ம உறுதுணை செய்யலாம். சிவகாசி இந்தியாவின் முன்னணி பட்டாசு உற்பத்தி மையமாக திகழ்வதுடன் 1000க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற உற்பத்தி அலகுகளை கொண்டு ஆண்டுக்கு சுமார் 7000 கோடி வருமானம் ஈட்டி ஏறத்தாழ 5 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவளித்து வருகிறது. பாதுகாப்பு, நிலைத்தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் திறன் மேம்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் சிவகாசி பைரோடெக்னிக் காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அமைக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஒரு விரிவான திட்ட அறிக்கை 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் துறையில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு மத்திய அரசின் செமிகான் 1.0 திட்டத்தில் முழுமையாக பயன்பெற இயலவில்லை. தற்போது செமிகான் 2.0 திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நமது மாநிலத்தில் அமையுள்ள செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப பிரத்யேக ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்படும். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, செமிகண்டக்டர் போன ஆட்சியில் அவங்க கலந்துக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம கலந்துட்டு அது கண்டிப்பாக, ஏன்னா அது வளர்ந்து வரும் ஒரு தொழில். ஜிசிசி இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏன்னா அதில் தான் ஹை அண்ட் ஜாப் கிடைக்கும். அதனால் அதுவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மாநில அளவிலான கண்காணிப்பு அமைப்பு ஒன்று ஏற்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மகளிர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் உதவி, கடன் பங்களிப்பு தொகையில் சலுகை மற்றும் பிணைய சொத்து வழங்குதலில் சலுகை ஆகிய உதவிகளுடன் மகளிர் தொழில் முனைவோர்கள் எளிதாக தொழில் கடன் உதவி பெற வழிவகை செய்யப்படும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலம் இத்திட்டத்தின் கீழ் 500 கோடி கடனுதவி வழங்கப்படும். 500க்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர்கள் பயன்பெறுவர். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆண்டொன்றுக்கு 5000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட வெற்றி நோட்டு புத்தகங்கள் தயாரிக்கும் தொழில் அலகு ஒன்று கரூர் மாவட்டம் மாயனூரில் 6 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.
உப்பள தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு ஆண்டொன்றுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மழைக்கால நிவாரணத் தொகை 5000 7000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தயாரிக்கப்பட்டு வரும் இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு டபுள் ஃபார்ட்டிஃபைட் சால்ட் வெற்றி இருவித செறிவூட்ட உப்பு என்ற வணிக பெயரில் நியாய விலை கடைகளிலும் மற்றும் வெளிச்சந்தைகளிலும் விற்பனை செய்யப்படும். அது வெட்டு தீர்மானம் வெட்டு தீர்மானம் திரும்ப பெறும். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் படித்து பார்த்தேன். அவற்றிற்கு எனது பதிலுரையில் விளக்கம் அளித்திருப்பேன் என கருதுகிறேன். விடுபட்ட வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.